Hi, hello, welcome back to our YouTube channel Aravish Harika. So in the vlog இன்னைக்கு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா என்னோட மேக்கப் vlog. So இன்னைக்கு நான் வந்து என்னோட சீரியல் மேக்கப் நான் எப்படி பண்ண போறேன்றது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோல காட்ட போறேன். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல இல்ல யூடியூப்ல மெசேஜ் பண்ணாங்க, உங்க மேக்கப் நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு காட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வந்து இந்த ஸ்பெஷல் வீடியோ. மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ எஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது என்னோட பவர் கிளாஸஸ். ரீசெண்டாக எனக்கு சைட் வந்துச்சு, அதனால இந்த கிளாஸஸ் போட்டிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸஸ் கழட்டிட்டு, திஸ் இஸ் மை ஸ்கின் வித்தவுட் மேக்கப். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து நியூட்ரிஜினா, ஃபோக்கஸ் ஆகுதா, நியூட்ரிஜினா ஹைட்ரோ பூஸ்ட் ஹைட்ரோலாரிக் ஆசிட் மாய்ஸ்சரைசர். ஸோ இது வந்து லைட் வெயிட்டாக வாட்டரி டெக்ஸ்சர் மாதிரி தான் இருக்கும். அதனால நமக்கு ரொம்ப ஆயிலியாக ஹெவியாக நம்ம ஃபேஸ் எதுவும் ஃபீல் பண்ணாது. என்னோட ஸ்கின் வந்து நார்மல் ஸ்கின் தான், ட்ரை ஸ்கின் கிடையாது, ஆயிலி ஸ்கின் கிடையாது. ஸோ அதனால நான் வந்து ரொம்ப லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ஹெவி மாய்ஸ்சரைசர் எனக்கு செட் ஆகாது, ஆக்னே ப்ராப்ளம் வந்துடும். அதனால நான் எப்பவுமே ஒரு வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் தான் நான் சூஸ் பண்ணுவேன். மாய்ஸ்சரைசர் வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். அப்புறம் நம்ம மேக்கப் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணணும். இல்லைன்னா அந்த மேக்கப் வந்து ரொம்ப ட்ரையாக பேட்சாக இருக்கும். அதனால நான் வந்து கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் மேக்கப் முன்னாடி யூஸ் பண்ணுவேன். ஐயோ, ஸோ இப்படி மாய்ஸ்சரைசர் எல்லாம் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் ரொம்ப ஹைட்ரேட்டடாக நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும். மாய்ஸ்சரைசர் போட்டு முடிச்சுட்டு நான் அடுத்து என்ன யூஸ் பண்ணுறேன்னா சன்ஸ்க்ரீன். நான் யூஸ் பண்ணுறது வந்து ரீக்வல் சன்ஸ்க்ரீன். இது வந்து ரொம்ப க்ரீஸியாக இருக்காது. ரீக்வல் அல்ட்ரா மேட் ட்ரை டச் சன்ஸ்க்ரீன் ஜெல். இதுவும் ஜெல் ஃபார்ம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால வந்து நமக்கு சென்னையில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அந்த வெதர் ஃபுல்லாக எப்போவுமே வந்து ஒரு ஹியூமிடிட்டியாகவே ஹீட்டாகவே இருக்கும் இல்லையா. அதனால வந்து நமக்கு ஸ்வெட் நிறையா ரொம்ப ஸ்வெட் ஃபார்ம் ஆகும், மேக்கப் வந்து பேட்ச் ஆகும். அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி சன்ஸ்க்ரீனு லைட் வெயிட்டாக இருக்கிறது எல்லாமே யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் அந்த மேக்கப் லாங் ஸ்டேவாக இருக்கும். தென் இது கொஞ்சம் நேரம் நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 5 செகண்ட்ஸ், ஒரு 5-10 செகண்ட்ஸ் கழிச்சிட்டு அடுத்த ஸ்டெப் போகிறது நல்லது. ஏன்னா உடனே போடுறதுனால வந்து நமக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு அது இது சரியாக ப்ராப்பராக இது ஃபிக்ஸ் ஆகாது. அதனால வந்து கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறது பெட்டர். ஸோ இப்போ வந்து சன்ஸ்க்ரீன் நல்லாவே ஃபேஸுக்குள்ளே செட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து நான் யூஸ் பண்ணுறது வந்து ப்ரைமர் வந்து நான் இது யூஸ் பண்ணுவேன். ஸ்மாஷ் பாக்ஸ் ஃபோட்டோ ஃபினிஷ் ப்ரைமர். இதுவும் அப்படி தான். இந்த ப்ரைமர் வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கும். எக்ஸ்பெஷலி சென்னை வெதருக்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வெட் வந்து நம்ம ஃபேஸ் அவ்வளோ ஆகாது, நல்லாயிருக்கும். நம்ம மேக்கப் போடும்போது அந்த மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக, ஃபினிஷும் வந்து அப்படியே அழகாக நீட்டாக இருக்கும். ஒரு ஃபில்டர் போட்ட மாதிரி ஒரு ஃபினிஷ் வரும் மேக்கப்பே நமக்கு. ஸோ அந்த ப்ரைமர் நான் யூஸ் பண்ணுவேன். ப்ரைமர் போட்டு முடிச்சதுக்கப்புறம்
நம்ம என்னோட மேக்கப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா வந்து இந்த டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குல்ல, எனக்கு இந்த டார்க் சர்க்கிள்ஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ண போகிறேன். எதில் கரெக்ட் பண்ண போகிறேன்னா டர்மா கன்சீலர் ஆரஞ்சு கலர். இதோட ஷேட் வந்து D30, ஷேட் நம்பர் வந்து D30. நான் ஆரம்பத்தில் சீரியல்ஸ் எல்லாம் பண்ணும்போது நிறைய டர்மா கலர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஒன்லி டர்மா வச்சுட்டு தான் வந்து நான் மேக்கப் பண்ணுவேன். ஆனால் இப்போ வந்து என்னோடய மேக்கப் ரொட்டீனே ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. டெய்லி மார்க்கெட்டில் புதுசாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்ததுனால எனக்கு மேக்கப் பார்த்தாலே அப்படியே அந்த சந்திரமுகியில் வந்து நகை எல்லாம் பார்த்த உடனே ஒரு ஜோதிகா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி மேக்கப் கடைக்குள்ளே போன உடனே எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வரும். ஐயோ இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே புதுசாக எப்போவுமே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ இன்னைக்கு பார்க்குறீங்க, இதே நெக்ஸ்ட் நான் அடுத்த மேக்கப் வீடியோ பண்ணும்போது என்னோடய ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஒரு மேக்கப் பைத்தியம். நான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். எல்லாமே நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஆனால் இந்த டர்மா கலர் அண்டர் ஐ கவர் பண்ணுறது வந்து நான் இது வரைக்கும் நான் எதுவும் ட்ரை பண்ணலை. ஸோ இந்த மாதிரி இப்போ எப்படி பார்க்க பேய் மாதிரி இருக்கேன்னா கொஞ்சம் நேரத்துக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப்க்கு அப்புறம் இது ஃபுல்லாக நமக்கு கவர் ஆகிடும். ஆக்சுவலி இந்த டர்மா கலருக்கு நான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன வாங்கியிருக்கேன்னா கே பியூட்டிலேருந்து ஒரு கன்சிலர் வாங்கியிருக்கேன். அது கிடைக்கல. திஸ் இஸ் த கே பியூட்டி கன்சீலர், ஆரஞ்சு கன்சீலர். ஆரஞ்சு இல்லை, ஒரு பீச் ஷேடில் இருக்கும் பீச் கன்சீலர். இது நான் வந்து சும்மா லைட் வெயிட்டாக மேக்கப் போட்டு போனோன்னா வந்து இந்த கன்சீலர் நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு வாட்டி சீரியலுக்கு யூஸ் பண்ணி பார்த்தேன். இப்படி இருக்கும் ஷேடு, தெரியுதான்னு தெரில. ஐயா இப்படி இருக்கும். சீரியலுக்கு யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் இது வந்து அவ்வளோ லாங் ஸ்டேவாக தெரியல. திருப்பி ஐ கேம் பேக் டு மை டர்மா ஷேட். அண்டர் ஐக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற கன்சிலர் வந்து டெய்லி லைஃப் ஃபாரெவர் 52லேருந்து யூஸ் பண்ணுவேன். கன்சிலர் போட்டு அப்புறம் திஸ் இஸ் மை ஸ்பாஞ்ச் பாக்ஸ். இதில் வந்து இந்த மாதிரி க்யூட்டாக குட்டியான ஸ்பாஞ்சஸ் எல்லாம் வச்சுருவேன். பாருங்கள் இவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இது பாருங்கள் கலர் க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி க்யூட்டான ஸ்பாஞ்சஸ் எல்லாம் இதில் இருக்கும். பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன். இதையும் திஸ் இஸ் ஃப்ரம் ஆல்சோ ஃபாரெவர். ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஆகும் ஃபாரெவர் 52 ப்ரோ ஆர்டிஸ்ட். இது கூட வந்து ஃபாரெவர் 52லேருந்து தான். ஸோ நான் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணி அதுக்கு பெரிய ஃபேன் ஆகிட்டேன். கன்சீலர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ரொம்ப லாங் ஸ்டேயாக இருந்துச்சா, சரி ஒரு வாட்டி ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து திருப்பி அதே பிராண்டில் ஃபவுண்டேஷன் ஆர்டர் பண்ணிட்டேன். என்கிட்ட நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது. ஃபாரெவர் 52, ஹியூடா பியூட்டி அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் மிலானி and MAC series MAC foundation and this is from Estee Lauder okay. And finally this is from Bobbi Brown. இந்த மாதிரி நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ சிம்பிளாக மேக்கப் போடுறது, இல்லைனா ஏசியில் ஒர்க் பண்ணும்போது, நான் ஏசியில் ஒர்க் பண்ணும்போது, லைக் அந்த டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்ல, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபவுண்டேஷன் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து சீரியல் ஷூட்டாக இருந்ததுனால வந்து ரொம்ப நமக்கு எந்த மாதிரி எங்கே சீன் வைப்பாங்கன்னு தெரியாது. அதனால் வந்து நான் கொஞ்சம் லாங் ஸ்டேவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். ஏன்னா திருப்பி எனக்கு டச்சப் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அதனால் வந்து லாங் ஸ்டே இருக்கிற மாதிரியே நான் இந்த மேக்கப் ஃபவுண்டேஷன்ஸ் சூஸ் பண்ணுவேன். நல்லா இருக்குது. ஃபாரெவர் 52 வந்து ரொம்ப நல்லாயிருக்கு.
and it's also budget friendly. So இந்த மாதிரி ஒரு மேக்கப் பிளெண்டர் வச்சுட்டு நான் ஃபவுண்டேஷன் நல்லா blend பண்ணுவேன். just little I took, ரொம்ப கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவேன் குவான்டிட்டி. நல்ல கவரேஜ் இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா நான் போட்ட ஃபவுண்டேஷன் நல்லா blend ஆகிடுச்சு. that is it. இப்போ வந்து பவுடர், லூஸ் பவுடர். I use MAC for the loose powder, MAC Studio Fix powder. so loose powder எடுத்துட்டு எல்லாமே நம்ம ஃபவுண்டேஷன் மேலே பவுடர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்க, பவுடர் போட்ட உடனே ஒரு நீட் ஃபினிஷ் தெரியுதா? டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் கவர் ஆகிடுச்சு, ஃபேஸ் எல்லாம் ஈவன் ஆகிடுச்சு. ஸோ பவுடர் போட்டு முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் வந்து I'll do my eyebrows. ஐப்ரோஸ் ப்ராடக்ட்ஸு, ஐப்ரோ பென்சில் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன். இப்போ கரண்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் அ பிராண்ட் கால்டு Etude drawing eyebrow something, I don't know. நான் சும்மா ரேண்டமாக ஆன்லைனில் செக் பண்ணும்போது நான் இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு இந்த பக்கம் இந்த மாதிரி ப்ரஷ் மாதிரி வரும், இந்த பக்கம் வந்து நமக்கு இந்த ஐப்ரோ பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி டார்க்காக தான் இருக்கும். ஸோ நான் ரொம்ப லைட்டாக தான் வந்து அதை நான் மேட்ச் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா ஐப்ரோ பென்சில் ஸ்டிக் போட்டு லைட்டாக இப்படி கோம் பண்ணிட்டோன்னா ஐப்ரோ அழகாக வந்துடும். ஆக்சுவலி இன்றைக்கி இந்த vlog எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா வந்து இன்றைக்கி எனக்கு ஷூட் லேட்டாக கூப்பிட்டாங்க. மத்தியானத்துக்கு மேலே வந்தால் போதும்னு சொன்னாங்க. ஸோ போய் ஜாலி நம்ம வியூவர்ஸ்க்கு ஏதாவது vlog பண்ணலாமேன்னு நினைக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. டக்குனா மேக்கப் vlog பண்ணலாமே, இந்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரி பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி மேக்கப் vlog பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஐப்ரோஸ் ஐம் டன். அண்ட் நெக்ஸ்ட்டு அடுத்து நான் பண்ணுறது வந்து ஐஷேடோ. நான் யூஸ் பண்ணுற ஐஷேடோஸ் நிறைய இருக்குது. மிலானி and this is from Chamber and நிறையா and one more Lakme Absolute product இருக்கு. அண்ட் இன்னைக்கு நான் சீரியலுக்கு யூஸ் பண்ணுறது வந்து Lakme Absoluteோட ஸ்பாட்லைட் ஐஷேடோ பேலட். அண்ட் திஸ் இஸ் த ஷேட் நம்பர். இதோட ஷேட் நம்பர் வந்து எப்படி சொல்கிறது இருக்குமா, ஷேட் பெர்ரி மார்டினி. இதோட பேலட் நேம் வந்து பெர்ரி மார்டினி. இட் இஸ் ஃப்ரம் லாக்மே அப்சல்யூட் ஸ்பாட்லைட் ஐ ஷேடோ பேலட். கரெக்டாக சொல்லிட்டு ஃபைனலாக. ஸோ நான் சீரியலுக்கு வந்து ரொம்ப நேச்சுரல் ஷேட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஷேடோ பேலட்ஸில் நான் யூஸ் பண்ணுறது சீரியலுக்கு வந்து இந்த கோல்டன் ஷேட். ஸோ இது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இந்த கோல்டன் ஷேட் வந்து நேச்சுரலாக தான் இருக்கும். ஸோ இதுவும் ஷேடோ நம்ம போடாத மாதிரி தான் ஃபீல் வரும். பார்த்தீங்களா, போட்ட மாதிரியே இல்லை. ஸோ இவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். அதனால தான் நான் இந்த ஷேட் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து சீன்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி பிங்கிஷாக, ஒரு மாதிரி ரெட்டிஷாக, இல்லை ஒரு மாதிரி பீச் கலரில் வந்து எனக்கு போட்டவே பிடிக்காது. ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி கலர்ஸ் நான் வந்து சீரியலுக்கு யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏதாவது ஷோஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, இட்ஸ் ஃபைன் ஃபார் யூஸிங் கலர் ஷேட்ஸ். பட் சீரியலுக்கு வந்து அந்த மாதிரி செட் ஆகாது. நேச்சுரலாக இருந்தால் தான் லுக் நல்லாயிருக்கும். ஸோ ஐ ஷேடோ
போட்டு முடிச்சாச்சு. அடுத்து நான் ஃபஸ்ட்டு ஒரு லிப்ஸ்டிக் போடுறேன். என்னோடய லிப்ஸ் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஓகே, நான் உங்களோட ஃபீல் எனக்கு புரிஞ்சிச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு லிப்ஸ்டிக் போட்டு முடிச்சிடுறேன். இருங்க. இது மாதிரி லிப் லைனர் போட்டு ஃபஸ்ட்டு ஐ யூஸ் லிப் லைனர் ஃப்ரம் Swiss Beauty Bold Matte Lip Liner. This is the very pocket friendly actually. இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி லிப் லைனர். நிறைய பிராண்ட்ஸில் நிறைய இருக்குது, காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ நான் லிப் லைனருக்கு வந்து அவ்வளோ பட்ஜெட் நான் போடுறதுக்கு எனக்கு மனசு வராது. அதனால ஐ இஸ் வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அண்ட் லிப்ஸ்டிக் இஸ் ஃப்ரம் த Simply Anam and the shade number is Tanya. The shade is Tanya I use for currently. இது வந்து எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. இப்போதைக்கு இது யூஸ் பண்ணுறேன். நிறைய லிப்ஸ்டிக் ஷேட்ஸு நான் மாற்றிட்டே தான் இருப்பேன். நிறைய லிப்ஸ்டிக்ஸ் இருக்கும் என்கிட்ட. அதெல்லாம் இப்போ காட்டினா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வ்ளாகில் அதில் தான் ஆகும். ஸோ ஒரு நாள் வந்து உங்களுக்கு என்னோடய மேக்கப் பாக்ஸ் vlog காட்டுவேன். என்னோடய மேக்கப் பாக்ஸில் என்னென்ன நான் வச்சுருக்கேன்றதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக அந்த vlog உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் I'll do my eyeliner. இந்த ஐலைனர் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் நான் இந்த ஆக்டிங்க்கு வந்த புதுசில் வந்து எனக்கு லைனர் போடவே தெரியாது. இந்த 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 ஐ வந்து வேறு ஷேப்பில் வரும், இந்த ஐ வந்து வேறு ஷேப்பில் வரும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப அதில் எப்படி சொல்கிறது, அதில் கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன். இப்போ என்ன பண்ணாலும் காரில் போயிட்டு இருந்தாலுமே நான் வந்து லைனர் போடுற அளவுக்கு வந்து எனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. ஸோ பார்த்தீங்களா. அண்ட் இதே மாதிரி இந்த ஐக்கு போடுறேன். ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு முடிச்சுட்டேன். Done with my eyebrows. lashes வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. ஏன் அப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நான் பவுடரு ஃபவுண்டேஷனில் போடும்போது அந்த லேஷஸ்க்கு வந்து கொஞ்சம் வந்து அதெல்லாம் பட்டுச்சு. அதனால வந்து அப்படி அந்த கலரில் தெரியுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து மஸ்கரா போட்டு அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து ஐ யூஸ் காஜல் 2 types. ஸோ Revlon, this is from Revlon 24 hours kajal, and this is from Rainy Kohl Pencil Midnight Kajal. ஸோ இது ரெண்டும் நான் யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா நீங்கள் ஒன்று கூட யூஸ் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ, இங்கே பாருங்கள், காஜல் போடும்போது ஒரு பீஸ் இப்படி வந்துச்சு. மை காட். I'm done with one kajal and I'll use another kajal for the more blackish, the bold effect. Yes. So
ஸோ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு தெரில, இந்த ஐக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது லோவர் லேஷு, இது வந்து ரொம்ப கொஞ்சம் மைல்டாக டார்க்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்னொன்று பென்சில், இந்த பென்சில் நான் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து ரொம்ப டார்க் ஆகிடும். பாருங்கள், அழகாக இருக்கேனா? And now I'll use mascara. It's from very basic mascara. It is from Mars. Romba budget friendly and beautiful mascara. கீழ இருந்து இப்படி ஸ்ட்ரோக்கா கொடுக்கணும் மஸ்கரா முடிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள். அண்ட் அதே மாதிரி ஸ்டெப் நம்பர் 2 நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக அழகாக கண்ணு ஆயிடுச்சுல, தெரியுதா? ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மஸ்கரா. அண்ட் இந்த ஐ வந்து ட்ரை ஆகிறதுக்குள்ளே நான் என்ன ஸ்டெப் பண்ணுவேன்னா, நோஸ் கட் அண்ட் மை சின் கட், கான்டூரிங் இப்போ நான் வந்து பண்ண போகிறேன். நான் கான்டூருக்கு யூஸ் பண்ணுறது வந்து டர்மா பேலட் தான். திஸ் இஸ் த ஷேட். இப்படி இருக்கும் கான்டூருக்கு நம்ம யூஸ் பண்ணுறது, கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அந்த ஸ்டிக் ஃபுல்லாக. ப்ரெஷ் வந்து இந்த மாதிரி ப்ரெஷ் நான் வந்து கான்டூருக்கு யூஸ் பண்ணுவேன். லைட்டாக அந்த க்ரீமில் வந்து நம்ம டேப் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷு ஃபஸ்ட்டு வந்து நோஸ் கான்டூரிங், நோஸ் ஷேப்பிங் நான் பண்ண போகிறேன். நோஸ்க்கு இந்த சைடு அந்த சைடு லைட்டாக அந்த க்ரீம் போட்டு பிளெண்ட் பண்ணணும். அதே ப்ரெஷ்ஷில் நான் பிளெண்ட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் நம்ம கான்டூரிங் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா வந்து நம்ம ஃப்யூச்சர்ஸ் எல்லாம் அழகாக வந்து தெரியும் பார்க்குறவங்களுக்கு. நோஸ் தனியாக, சீக்ஸ் தனியாக, அந்த இதெல்லாம் ஹைலைட் ஆகும். ஸோ சின் கட் இது அதுலேயே போட்டு அதுலேயே இப்படி பிளெண்ட் பண்ணிடுவேன். அண்ட் இங்கே கொஞ்சம் சில பேருக்கு டபுள் சின் இருக்கிறது வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால கவர் ஆகும். அழகாக நமக்கு இந்த போன் வந்து நல்லா டிஃபைனாக தெரியுதா? பாருங்கள், நான் சிரிக்கும் போது இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி தெரியும். அண்ட் நோஸ் வந்து உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி டெஃபினேஷன், ஃபேஸ் டெஃபினேஷன் நல்லாயிருக்கும் கான்டூர் பண்ணும்போது. இங்கே கொஞ்சம் டன். நம்ம இன்னும் வேறு என்ன ஸ்டெப் பண்ணணும்? ப்ளஷ் போடணும். For blush I use this from MAC brush. காப்பர் டோன் என்ற ஷேடு வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ஃபார் சீரியல். அண்ட் இது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், போட்ட மாதிரியே இருக்காது. அண்டு கொஞ்சம் ப்ளஷிங்காகவும் இருக்கும். ஸோ அண்ட் this my other blush is from also MAC and its shade is peachy keen. Shade name is peachy keen. இது வந்து நான் ஷோஸ்க்கு அந்த மாதிரி போகும்போது யூஸ் பண்ணுவேன். இது வந்து நார்மல் சீரியல்ஸ்க்கு வந்து நான் இந்த ப்ளஷ் தான் நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப செட்டில்டாக நியூடாக இருக்கும் கலரே வந்து பார்க்க. ஸோ அது வந்து நல்லா நம்ம ப்ரஷில் இப்படி போட்டு இந்த மாதிரி ப்ரஷ் தான் நான் ப்ளஷ்க்கு யூஸ் பண்ணுவேன். ப்ளஷ் பண்ணும்போது நல்லா சிரித்தா நமக்கு அந்த சீக் எங்கே நமக்கு ஹைலைட் ஆகிறதுன்னு தெரியும். அந்த சீக் மேலே ப்ளஷ் போடணும்.
இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் and அடுத்ததா நான் வந்து ஹைலைட் பண்ண போறேன். for the highlighting I use Kryolan Glamour Glowன்ற ஒரு palette நான் யூஸ் பண்ணுவேன். ஹைலைட்டிங் இது இப்படி இருக்கும். அண்ட் இதுக்கு கீழே அப்படியே அவங்க ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் நோஸ் மேலே அண்ட் சீக் போன்ஸ். That's it. Makeup fixer finally. This is from the Makeup Revolution London. Conceal and Define Infinite Matte Look Makeup Fixer. Finally இது இப்படி ஷேக் பண்ணிட்டு இப்படி ஸ்ப்ரே போட்டாலே then makeup fix ஆயிடும். So this is my full makeup video. எப்படி இருந்துச்சு, உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட மேக்கப் லுக். ஸோ இதான் என்னோட ஃபைனல் லுக். நல்லா இருக்கா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல் அரவிஷ் ஹாரிகா. அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். பிகாஸ் நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் எதிர்பார்ப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும்ல, அதனால் ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். ப்ளீஸ் டூ சப்போர்ட் டு அவர் யூடியூப் சேனல். Bye.